அதிமுகவின் கருப்பு வெள்ளை கொடி, பெயர், ஜெயலலிதாவின் பெயர், புகைப்படம் ஆகியவை பயன்படுத்த டிடிவி தினகரனுக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக தாக்கல் செய்த மனுவை எடப்பாடி பழனிசாமி திரும்ப பெற்றுக் கொண்டார். அதிமுக துணை பொதுச் செயலாளராக இருந்த டிடிவி தினகரன் 2017ஆம் ஆண்டு அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். பின்னர் அவர் 2018ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கினார். அப்பொழுது அதிமுகவின் கொடியை போன்று கருப்பு, வெள்ளை, சிவப்பு நிறங்களை கொடியையும் அதன் நடுவே ஜெயலலிதா புகைப்படமும் பயன்படுத்தி இருந்தார். இதையடுத்து சென்னை கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் டிடிவி தினகரனுக்கு எதிராக அப்போதைய அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ. பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் 2019ஆம் ஆண்டு வழக்கு தொடுத்தனர். அதில் ஜெயலலிதா பெயர், அவரது புகைப்படம் அதிமுகவின் கட்சி கொடியில் உள்ளது போல் கருப்பு, வெள்ளை, சிவப்பு வண்ணங்களை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும், ரூபாய் 25 லட்சம் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று கூறியிருந்தனர். கடந்த 5 ஆண்டுகளால் நிலுவையில் இருந்து வந்த இந்த வழக்கு நேற்று சென்னை 3வது கூடுதல் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி RKP தமிழரசி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வக்கீல் கௌதம்குமார், டிடிவி தினகரன் தரப்பில் வக்கீல் ராஜா செந்தூர் பாண்டியன் ஆகியோர் ஆஜராகினர். அப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சார்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் அதிமுக பொதுச் செயலாளர் என்ற முறையில் இந்த வழக்கை திரும்ப பெறுவதாகவும் இதற்கு நீதிமன்றம் அனுமதிக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு எதிராக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை திரும்ப பெற அனுமதித்து வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டார். அதிமுக தற்பொழுது பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி வைத்துள்ள நிலையில் டிடிவி தினகரனுக்கு எதிரான வழக்கை திரும்ப பெற்றுள்ளது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.